ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப சாரிங்க, இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த விலாகு. 1 வீக் மேலேயே இருக்கும். இப்போ தான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இது போடுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா 1 வீக் மேலே ஆகிட்டு இதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, யார் எது சொன்னாலும் எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து எடிட் பண்ணிவிட்டேன். மார்னிங் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். அன்றைக்கி பகல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈவினிங் மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்ன தான் நான் வேணுனாலும் நான் நடக்கிறத நடத்தி தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் விளக்கு எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய மழை வந்துருச்சு. நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் வந்து அன்றைக்கி வந்து புயல் வேறு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் வராது, நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன், மழைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா நல்ல மழை, சரியான மழை வந்து என் கோலம் கலைஞ்சிருச்சு. விளக்கேற்றின விளக்கு ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. சரி பரவாயில்ல, இயற்கையை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டேன். விளக்கு தட்டுக்கெலாம் ஃபுல்லாக பொட்டு வச்சு முடித்ததும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து தீபம் ஏற்றிக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஆகிடுச்சு. அப்பாவும் பொண்ணு ஜாலியாக வந்து தீபாவளிக்கு மீந்த வெடி புஸ்வானம் அதெல்லாம் வந்து வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. நான் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் சின்னதாக ஒரு கோலம் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் விளக்கெல்லாம் வைக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பெருசாகவே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கோலம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நானும் கொஞ்சம் ஒரு ஓனாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கோலம் போட தெரியாதவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் டைத்தில் தான் பார்த்து கோலம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்தமாரி ஆள் தான் நானும். ஃபெஸ்டிவலாக வந்துட்டு நான் நல்ல பெருசாக கோலம் போடணும்னு நினைப்பேன். ரொம்ப பெருசாக அழகாக போட தெரியலனாலும் நான் போடுற கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லாவே போட்டிருந்தேன். நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கோலம் போட்டிருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த கோலம் போட்டது வந்து மழைக்கே பொறுக்கலை, கடவுளுக்கே பொறுக்காமல் மழை வந்து ஃபுல்லாகவே கோலத்தை நனைச்சிட்டு விளக்கே ஃபுல்லாகவே அணைஞ்சி ஒரு மாதிரி கொலாப்ஸாக ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி விரக்தியாக ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் படியிலையும் நான் எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் வாசல் படியிலையும் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லேயும் போயிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வருவேன். ஏன்னா நம்ம வந்து கீழே 2 ஃப்ளோர்லையுமே ஆள் இல்லை, நம்ம மேலே 3rd ஃப்ளோரில் தான் இருக்கோம். அப்படின்றதால நம்ம இருக்கிற இடம் எப்பயுமே சுத்தமாக தான் இருக்கணும். நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து சாமி கண்டிப்பாக வந்து இருக்கணும். எனக்கு சாமி நம்பிக்கைலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து தெய்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வாரத்தில் 2 டைம்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் பாசிட்டிவாகவே வச்சுப்பேன் நான். ஏன்னா ஆள் இல்லாத வீட்டில் வந்து எது இருக்கும் இல்லாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் எப்பயுமே நான் இருக்கிற இடத்த க்ளீனாக இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு என்ன பண்ணேன்னா சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் ஆகிடுச்சி, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேறு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. மணி ஆகிடுச்சுமா, எப்போ விளக்கேற்ற போகிறேன், இல்லை நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்பாவும் பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் போட்டு திரி போட்டு இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹெல்ப்லாம் பண்ணதால தான் மழை வந்ததோ என்னமோ தெரிலங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க அவங்க, எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்தமாரி பண்ணதாலே என்னன்னு தெரியல மழை வந்துருச்சு. நான் ஹஸ்பண்ட்ட வந்து மழை வந்து முடிச்சதுக்கப்புறம் சொன்னேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலப்பா, அதனால தான் வந்து மழை வந்துருச்சு, நான் சொன்னால் கூட செய்ய மாட்டேன், நீ இப்போ ஹெல்ப் பண்ணதால தான் மழை வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன்.
பரவாயில்ல, அவங்களும் உதவி பண்ணது கொஞ்சம் நல்லதா தான் இருந்துச்சு. நான் வந்து இங்கே பூ வச்சுட்டு இருக்கும்போது அவங்க விளக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க கோலத்தில். அதுக்கப்புறம் நான் இலை போட்டு பொரிக்கலெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு லெமன் வச்சுருந்தேன். இதுதான் வச்சு சாமிக்கு படைச்சிருந்தேன் அன்றைக்கி. அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பொரியில் வந்து சக்கரைலாம் போட்டு கிண்டி கார்த்திகை பொரின்னு சொல்லுவாங்க, அதுதான் செய்வாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் செய்ய தோணலை, செய்யலை. நான் சும்மா நார்மலாக பொரி வச்சு படைச்சிட்டு வெத்தலை பாக்கு பழம், ஒரு லெமன் வச்சு படைச்சி சிம்பிளாக முடிச்சிட்டேன். விளக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசல் படியிலேருந்து தான் உள்ளே ஏற்றிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ எனக்கு அது வந்து தெரியாது. அதனால் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே இருந்து தான் வாசல் படி ஏற்றிட்டு போயிட்டேன்னா, ஸோ இன்றைக்காச்சும் நம்ம கரெக்டாக ஏற்றணும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் படியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அழகாக எல்லா இடத்துலையுமே ஏற்றி வச்சுருந்தேன். விளக்கு ஏற்றி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சுதுங்க. விளக்கு ஏற்றுறதே கொஞ்சம் வந்து கடுமையாக தான் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடியில் இருக்கிறதால ஒரு விளக்கு கூட எரியவே இல்லை, காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு. 27 விளக்குக்கு மேலே ஒற்றைப்படையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, 27 விளக்குக்கு எண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா 3 விளக்கு, 30 விளக்கு எண்ணி வச்சுருந்தேன். அந்த 30 விளக்கும் எப்படியாச்சும் எரினாலும் பரவாயில்ல, எல்லா விளக்கையும் வந்து நம்ம ஏற்றி வச்சு கொஞ்ச நேரமாவது எரிஞ்சிருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்குமே ஏற்றிட்டோம். ஸ்டெப்ஸில், அதுக்கப்புறம் கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்குமே ஏற்றிட்டோம். மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் கடகடன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிச்சன்லேயே ஃபுல்லாக எல்லா விளக்கையும் நான் ஏற்றி வச்சுட்டேன். வாசல் படியில் தான் ஏற்ற முடியாது, மழை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளேயே வந்து எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுட்டேன். ஒரு 2 செகண்ட் தாங்க வாசலில் வந்து இந்த விளக்கு எரிஞ்சிருக்குமே. நான் கொஞ்சம் ஆசையாக வந்து அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய திருஷ்டி பட்டா என்னன்னு தெரில, அப்படியே மழை வந்து எல்லாம் போச்சு. நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டோர் சாத்துறோம் பார்த்தீங்களா, மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்படியே டோரை சாத்திட்டு கதவெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் 3 பேர் உள்ளே வந்து சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு வத்தி ஏற்றிட்டு சூடம் நல்லா காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகைலாம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த சாமி கும்பிட்ற ஒரு வைபே வருது. வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி புகை இருந்தால் மட்டும்தான் சாமி கும்பிட்ற ஒரு ஃபீலே எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போலாம் வந்து இந்த மாதிரி தான் கொட்டாங்குச்சை எரித்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பார்க்க போகிறது தான் வந்து ஒரு இதாகவே வச்சுருக்கேன், பழக்கமாகவே வச்சுருக்கேன். ஸோ சாம்பிராணிலாம் போட்டுட்டு சூடம் காட்டிட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு திருநூறு வச்சு விட்டாங்க. நானும் பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கும் திருநூறுலாம் வச்சுட்டு சாமி கால்லலாம் விழுந்துட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மழை வேறு வந்துச்சு, ரெயின் சர்ஜி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மழை விடவே இல்லை. நானும் பாப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். ஸோ கொஞ்சம் விளக்குலாம் அணைஞ்சு போயிருந்தது. அந்த விளக்குலாம் வந்து திரி போட்டு அழகாக ஏற்றி கிச்சன்லேயே அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா விளக்கும் வீட்டுக்குள்ளேயாவது எரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. எல்லா விளக்கும் வீட்டுக்குள்ளேயாவது எரியட்டுமேன்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே ஃபுல்லாக அடுக்கி விளக்கு ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். மழை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளில போயிட்டு எல்இடி விளக்கு வேறு வாங்கி வச்சுருந்தேன். ஆன்லைனில் மீஷோவில் வாங்கியிருந்தேன்னா, ஸோ அது லிங்க்கு வேணுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்இடி விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக அந்த கட்டை இருக்கும் இல்லையா ரவுண்டாக, அது ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வைக்கணும், காற்றுல நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விளக்கே வாங்கினேன். பட் தண்ணி ஊற்றினா தான் அந்த விளக்கு எரியுமா, அதனால் அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, மழை வந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் வெளில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே கிச்சனில் இருந்தது. அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் லேசாக சாரல் மட்டும் அடிச்சு தான் அப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வெளில அழகாக கட்டையில் வந்து வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை விட்டதுக்கப்புறம் கதவெல்லாம் டோர்லாம் சாத்திட்டு கீழே ஸ்டெப்ஸில் வந்து ஒரு 6 விளக்கு வச்சுருந்தேன். அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போகிறோமா விளக்கெல்லாம், நீ வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருமான்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு போன நேரமாக என்னன்னு தெரியல, போனதோட வந்து நல்ல மழையும் வந்துடுச்சு. அழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க, கலர் கோலம் போட்டு சூப்பராக கோலம் போட்டு போயிருந்தாங்க ஆண்டி. பார்த்திங்கன்னா கோலத்தை வந்து மழை வந்து இப்படி நினச்சி விட்டதால் நான் மட்டும் சிம்பிளாக ஒரு கலர் கோலமாக வச்சே வந்து இந்த மாதிரி சின்னதாக தாமரை மட்டும் போட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி கொஞ்சம் வாசல் படியில் ஒரு 1/2 ஹவராவது எரியட்டும், மழையில் அணைஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் விளக்கு ஏற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் கீழேயே. வெள்ளைக்கோலம் மாவு பார்த்திங்கன்னா மேலேயே இருந்துச்சு. கீழே ஹவுஸ் ஓனர் ஆண்டி பார்த்திங்கன்னா இந்த கலர் கோலம் மாவு தான் வச்சுருந்தாங்க. சரி இருக்கிறதுக்கு ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு தாமரை மாதிரி போட்டு அந்த கலர் கோலம் மாவுலேயே வாசல் படியில் விளக்கேற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு 4-5 விளக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
என்னதான் வாடகை வீடாக இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சுட்டாங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு நானும் பாப்பாவும் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளேயே தூங்கியாச்சு. ஓகே, இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.